ஸோ சில சமயங்கள்ல சுகர் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரேவிங்கில் வந்து ஒரு ஹெவியான ஃபுட்டு சாப்பிடணும், ஒரு பிரியாணி சாப்பிடணும், ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டு சாப்பிடணும், ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடணும், இந்த மாதிரியான கிரேவிங்ஸ் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறோம், அதில் வந்து பிசிஓடின்னு வந்திருக்கு டாக்டர். ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த பிசிஓடியை சரி பண்ணிவிட்டு, அதாவது வந்து அந்த ஸ்கேனில் வரக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிட்டா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக பிசிஓடி சரியாயிடுச்சு. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மாத்திரை கொடுத்து பீரியட்ஸ் ஒரு 3 மாதம் வந்துருச்சு அப்படின்னா பிசிஓடி சரியாயிடுச்சு. ஏன்னா வரும்பொழுதே அப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு டீனேஜில் வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தது டாக்டர், அந்த சமயத்தில் ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டேன், அப்போது வந்து பீரியட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. முதல்ல 30 நாள் வந்துட்டு இருந்த பீரியட்ஸ் வந்து 40 நாள்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் 2 மாதம் ஆச்சு, இல்லை அதுக்கப்புறம் 3 மாதம் ஆச்சு. ஸோ இப்போது டேப்லெட் போட்டால் தான் பீரியட்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம ஹார்மோன் மெடிசன் சாப்பிட்டோம் இல்லைங்களா, அதுலேயும் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெரியக்கூடிய கட்டி மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. உங்க உடம்புல இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிகேர், his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.